ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது சொன்னாங்களா, சிக்கும் போயா சிக்கும் போயா சினுங்கிறானே போடா வெளியே சிக்கும் போயா இப்படி இப்படி சிம்பிள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வேற ஏதாவது செய்கைகள்லாம் இருக்கா? இப்ப பாருங்கண்ணே கொரியன் கல்ச்சர் ரொம்ப உள்ள வந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? கொரியன் உடை, கொரியன் இசை, கொரியன் ஃபேஷன். சபா எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னோட இன்ட்ரோ யாராவது கொரியன்ல சொல்ல முடியுமா? ஏன்னா இதுக்காக கொரியன் படிச்சவங்களா இருப்பீங்களா? ओसो ओसेयो निया नाना ஐயோ ஐயா ओसो ओसेयो पूजा कराना है पूजा कराना है. 안녕하세요. 저는 고피나트입니다. 만나서 반가워요. ஹாயா தெரியல, நீ சொன்னது கரெக்டான எனக்கு தெரியல. எனக்கு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்க முடியுமா? டீச் மீ கொரியன். எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து அது ஒரு மீம், குவென்சானா குவென்சானா. நீ ஏமா தமிழே கொரியன் மாதிரி பேசுற? எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து நான் கேட்கிற ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்குலாம். அது சொல்லும் போது ஒரு மாதிரி அழகா இருக்கா மாதிரி. சொல்லுங்க திரும்ப. விச்சோம்னாவா ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லி சிஞ்சா சாச்சுங்கண்ணா சார் பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத. ரெஜார் பத்திரி டமார் பீனா பத்திரி கமாய். ஏய் நானும் பேச்சு போடுடா. இந்த ட்ரெஸ்ஸுமே கொரியன் மாடல் அது? ஆமா கொரியன். இந்த ட்ரெஸ் பேர் என்ன? எனக்கு தெரியாது, எங்க ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? உங்க ஹஸ்பண்ட்னா அவர் கொரியன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவரா? அவர் கொரியன் தான். எது கொரியனா? நீ ஏன்டா பதற? யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க எந்த ஊர் பொண்ணு? நான் கரூர். கரூரா? கரூர்ல இருந்து எப்படி கொரியா? அட ஏன்டா ஏன்? ஆன்லைன் லவ். எப்படி ஆன்லைன்ல லவ்? நாங்க ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்சிங் ஆப்ல மீட் பண்ணோம். தமிழ்லாம் வந்து கோவப்பட்டாங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்றோம்ல, கொரியன்ல எப்படின்னா ஏ. இந்த தமிழ்ல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெளியூர் ஆளுங்களை சொல்ற மாதிரி சொல்றியாமா? ஓகே சூப்பர். சின்சா சின்சானா அப்படியா அப்படினா ஐ கோ ஐகோ. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நீங்க ஐகோ ஐயோ ஐயோ. என்னப்பா கொரியாவுக்கு தமிழுக்கு நிறைய நெருக்க இருக்க போல இருக்கே. சூப்பர் 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 சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சீங்க. தேங்க்யூ சார். இதுக்கு தமிழ படிச்சவன கூட வச்சுக்கணும்னு சொல்லுது. செங்கல் சுக்கா அமேதா அப்படின்னுவாங்க. செங்கல் சூளையில செங்கல் சுக்கா அமேதா. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். யா சுகுலே அப்படின்னா சாவடி. இப்ப நம்ம இப்படி சொல்வோம்ல, அடி வாங்குவியா, சோ அது கொரியன்ல வந்து லைக் சுகுலே. ஃபைட்டிங் அப்படி சொல்லுவாங்க. ஃபைட்டிங்கா? ஃபைட்டிங் அது இங்கிலீஷ் இல்லையா? அங்க கொரியன்லயே அப்படிதான் சொல்லுவோம். ஓ நீங்கலாம் கொரியன்ஸ். என்ன சண்டைக்கு வர்றயா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். இது என்னது? விரல் வச்சு காத்து, கை வச்சு காத்து, கப்புல் காத்து. எத்தனை காத்துப்பா காட்டுவீங்க? ஏய் யாரா நீங்க? அப்போ இதே வேலையா தான் அலையறீங்களா? ஸ்கின் கேர் டிராமாஸ். ஸ்கின் கேர். அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப கிளாஸியா இருக்கும். நம்ம நார்மலா வந்து எல்லாருமே வந்து ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுவான், நம்ம நார்மலா நீ என்ன பண்ண நீ பண்ணிக்கோ லைக் அப்படி விட்டுடுவாங்க. கொரியன்ஸ் அப்படி கிடையாது. நீ பார்த்த ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அட்டென்ஷன் கொடுப்பாங்க. கொஞ்சம் நிறைய டாக்ஸிக்கா இருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கவங்கள டாக்ஸிக்கா இருக்காங்க ரொம்ப. என்னமா நம்ம ஊர்ல இததான் டாக்ஸிக்னு சொல்றீங்க? ஓஹோ கதை இப்படி போகுதா? ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, ரொம்ப அது பொசசிவா இருக்கு. டாக்ஸிக் இல்ல, பொசசிவ்னஸ். இது நம்ம உள்ளூர்ல பண்ணா டாக்ஸிக், கொரியால பண்ணா பொசசிவ். அதுக்கு சூதுவாது தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. இப்ப நீங்க பாருங்க எந்த லெவலுக்கு போயிருச்சுன்னா, கொரியன் சீரிஸ்ல இருக்கிறத வச்சு கொரியா கலாச்சாரத்தை முடிவு பண்ணி இங்க இருக்கவங்களாம் லாயலா இல்லங்கிற வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பேசு? நான் யாருமே இங்க லாயலா கிடையாது. நம்ம படங்கள்லாம் பாருங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு லாயலா இருப்போம் தெரியுமில? உயிரை கொடுப்போம், கையை அறுப்போம், நாக்க அறுத்துருவோம். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. பொறுமை சாமி. துண்ட தோச்சியாரா? எனக்கு பேச வரான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கடைசியில் அந்த காதல் கை கூண்டுங்கிறதுக்காண்டி நாக்க அறுத்துக்கிட்ட லிவிங்ஸ்டன் பரம்பரை எங்க பரம்பரை. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. எவ்வளவு காலம் ஆச்சு இப்ப கல்யாணம் ஆகி? 1 month தான். 1 month தான் அது. என்னப்பா இது கரூர் டு கொரியா? ராஜ்கண்ணே உன்னை பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அவர் பேர் என்ன? கிம் மின் ஜோன். எது? கிம் மின் ஜோன். கிம் மின் ஜோன். வாங்க கிம் மின் ஜோன். அந்த நம்மளை கண்டுக்கலையே, நேரம் பொண்டாட்டி பக்கம் போயிட்டாப்ல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். புரியுமா? தமிழ் புரியுமா? என்னையா சியோல் டவர்ல திரும்ப கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண மாதிரி அப்படியே பாக்குறீங்க? இப்போ நம்ம தேங்க்யூ சொல்லணும்னா கம்சாம்னிதா. கம்சாமிதா எப்படி சொல்லணும்னு சொல்லி காட்டுங்க. கம்சாம்னிதா. கம்சாமிதா. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. கம்சாமிதா.
கன்சாமிதா. என்னடா நடக்குது இங்க? Who proposed first? I did, of course. I You did, are. and yeah, மறந்துட்டியா? எங்க வீட்ல கன்வின்ஸ் பண்ணது இவங்க வீடியோ கால் பண்ணாங்க. So, அவங்க படிக்காதவங்க தான், பட் அவங்களுக்கு எங்க சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். பாண்டியன் ஷோஸ் பார்த்துருக்கீங்களா? பாக்யலட்சுமி. Vijayalakshmi. பாக்யலட்சுமி, விஜயலட்சுமி இல்ல. அது யாரு? குழப்பத்தை உண்டாக்காதீங்க. இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது டிங்குவனே. உங்க பேரு நம்ம விஜயலட்சுமியா? அதானே திடீர்னு தம்ம பாக்யலட்சுமின்னா அந்த பையன் விஜயலட்சுமி சொல்றாரு. அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? பாக்யலட்சுமிங்கிறது சீரியல். ஏன்னா நாங்க உங்க சீரியல்லாம் பாக்குறோம்ல, அப்ப நீங்க நன்றிக்கு எங்க சீரியல் பார்க்கணுமா இல்லையா? எடுத்த உடனே அடிதடியில இறங்க வேணாம்ப்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நம்ம நார்மலா மண்டே எல்லாம் பார்த்தா கொரியன் மாதிரியே இருக்கு. அந்த மூத்த அண்ணன் ஒருத்தனை காட்டுவாங்க இந்த சீரீஸ்ல, அவன மாதிரியே இருக்கீங்க தம்பி. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சாமி காணிக்க. ஆக்சுவலா பேசிக்கா ஒண்ணுதான். அவர்கள் வெறும் பாடலை சொல்லவில்லை, அவர்கள் வாழ்க்கையை சொல்றாங்க. உங்க பின் கதையெல்லாம் பின்னாலே வருது. ஆஹா, இவன் அவனேதாப்பா. கொரியன் டிராமாஸ்ல வந்து டாலா இருக்க பசங்களாம் ஷார்ட்டா இருக்க பொண்ணை லவ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து நான் குள்ளமா இருக்கனால அதை பார்த்து எனக்கு ஈர்ப்பு வந்துடுச்சு. என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா, இதெல்லாம் நல்லா இருக்கு, இது உலகத்தையே உழுக்குது இந்த கல்ச்சருங்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு வலுவா ஒண்ணுமே இல்லை இதுல. அது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. நீ ஏதாவது உளர்ன அது என்னன்னா லவ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க சார். 2 ஹீரோ இருப்பாங்க சார், அவங்க 2 பேரும் சேஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு யாரை விரும்புதுங்கிறது தான் சார் கதை. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீங்க இங்க இருக்க கூடாது, என்ன ஜப்பான் பக்கத்துல இருந்திருக்கணும். இருக்கணும் தான், விட மாட்டேன்னு இழுக்கிறீங்களே. அவங்களோட ஃபேஷன்ஸ் அப்புறம் கொரியன் ட்ராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெகுலரா ஒரு 10 எபிசோட் பார்த்துட்டு தான் தூங்குவேன். சரித்தே டே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? பெண்கள் ரசிக்கிறதுக்கான ஒரு உலகம் அங்க இருக்கு. கரெக்ட் சார். அதனால தான் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் அவங்களுக்கு. கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே? இதுல என்ன உங்களுக்கு விமர்சனம் இருக்கு? கேட்க கியூட்டா இருக்கு, பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ், பசங்க அழகா இருக்கானுங்க. ஏன் இது உங்களுக்கு, இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. நிறைய பேர் அங்க இருக்காங்க, அவங்களோட வாய்ஸே பாத்தீங்கன்னா பாய்ஸா இருக்காங்க, ஆனா அந்த மேன்லினஸ் வாய்ஸே இல்ல. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. வாய்ஸ் வச்சு ஒருத்தவங்கள நம்ம கேர்லிஷ்னு சொல்ல முடியாது, இல்ல இது பாய்ஸ்னு சொல்ல முடியாது. இப்போ என்னோட வாய்ஸ் பேசும்போது இப்படி இருக்கு, நான் ரேப் பண்ணும்போது எப்படி இருந்தது என் வாய்ஸ்? ஆமா, இதுக்கு தான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? அவங்க எல்லாரும் போன்லயே கொரியாவை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு சார். பெய்டு வெப்சைட் ஏதாவது போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க லைஃப்லானே. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்கு. இவன் எப்பயுமே இப்படிதான். உங்க முன்னேற்றத்துல கம்பு வெட்டி போடுறதே இவனுக்கு வேலையா போச்சு. ஆசை இருக்குல்ல சார், டிக்கெட் போட்டு கொரியா போய் கொரியால பார்ப்போம் சார். நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு பேசுற பேச்சாயிரு. நீ படிச்சது இப்படி குதர்க்கமா யோசிக்கத்தானே? டாலா இருக்கவன் தான் அழகு, அப்புறம் ஸ்கின் வந்து கிளியரா இருக்கணும். இந்த மனப்பான்மை இந்த கல்ச்சர் கொண்டு வருதுல, அப்ப இது விமர்சிக்கத்தானே வேணும் அப்படிங்கிறாங்க. வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போம். யாருக்கும் நீங்க பார்க்கக்கூடிய கன்சியூம் பண்ற வீடியோஸ்ல இருந்து நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு கொரியாவை பத்தி பேசுறீங்கன்னு சொல்றாங்க. அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை அங்க ஃபேஸ் டிசைன் பண்றாங்க. ஒரு முகம்னா இப்படிதான் இருக்கணும், இது ஆபத்து இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இட்ஸ் a wrong thing தான். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜென்ஸ்க்குமேவும் மேக்கப்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ப்ரியாரிட்டி பியூட்டிக்கு கொடுக்கட்டும், அவங்க வந்து மேக்கப் போட்டோம் வேண்டாங்களா, அதையும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். என்ன உள்ளூர் காட்ட போய் அவமானப்படுத்துறீங்க? நீ தான் அந்த உரிமை போராளியா? இதால யாருக்குமே ஹார்ம் இல்ல. ஆனா இவங்க இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு ஓவரைட் பண்றது எல்லாமே அவங்க தான் ஹேட்டர்ஸ். இவனால ரொம்ப அசிங்கமா போச்சுடா. ஏன் விமர்சிக்கிறவங்க ஹேட்டர்ஸ் செய்றீங்க? இல்ல சார், அவங்க எங்களை வந்து நீங்க தப்பு அதான் விமர்சனம். அவங்க எல்லாரையும் ஏன் ஹேட்டர்ஸ்னு லேபிள் பண்றீங்க? என்ன அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க.